சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உன் முன்னால் எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் இந்த சாய் அப்பா என் முன்னால் இப்படி ஒரு வேண்டுதலை நீ ஒருபோதும் வைக்கக்கூடாது. உனக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் இந்த வேண்டுதலை மட்டும் இந்த சாயப்பா ஒருபொழுதும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை எத்தனை விருப்பங்கள் இருந்தாலும், எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும், எதை தெய்வத்திடம் கேட்க வேண்டும் என்பதில் ஒரு நியாயம் வேண்டாமா? எல்லா நிலையிலும் தெய்வத்தின் முன்னால் நாம் நிற்கின்ற இந்த நேரம், நமக்கு சரியாக தோன்றுகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டுவிடக்கூடாது. என் குழந்தையே, சில விஷயங்கள் தெய்வத்தின் உடைய அன்பினை நமக்கு கொடுக்கும். சில விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தெய்வத்திடமிருந்து நமக்கு வெறுப்பை சம்பாதித்து கொடுத்துவிடும். அப்பேற்பட்ட வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ தெய்வத்தின் முன்னால் செய்துவிடாதே என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். அதிலும் குறிப்பாக உன் முன்னால் நீ செய்யவே கூடாது இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் என்றால் நிச்சயமாக அதனால் நீ எந்த ஒரு அவப்பெயரையும் தேடிவிடக்கூடாது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று கண்டு உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிரந்தரமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது போதும். இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த சாயப்பா என்னுடைய ஆசிகளோடு உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும். இது போன்ற நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நான் சொல்கின்ற இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் என் முன்னால் நீ வைத்து விடவே கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். என்ன நடந்துவிட்டது சாயப்பா? இப்படி ஒரு விஷயத்தை நாம் முன்னால் சொல்கின்ற அளவிற்கு நாம் என்ன வேண்டுதலை வைத்துவிட்டோம் என்று யோசிக்கின்றாயா? சற்று யோசனை செய்து பார். சாயப்பா இப்படி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வந்ததற்கு என்ன காரணம் வந்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பார். நாசமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையும் என் குழந்தையின் வாழ்க்கை நாசமாக ஒவ்வொரு நிலையும் படாத பாடுபடுகின்றோம் என்று தெரிந்தும் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்பதை உணர்ந்து பல இன்னல்களை தாண்டியும் பல சோதனைகளை கடந்தும் இந்த வாழ்க்கையில் வாழ துடித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு வேண்டுதல் முதலில் தேவையா? இதுவெல்லாம் தெய்வம் இருக்குமா என்பதனை முதலில் நீ புரிந்திருக்க வேண்டும். சரி, என்னவென்று உனக்கு சொல்வதற்கு முன்பாக இந்த அப்பா ஒரு சில விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்பா, நான் உன்னோடு துணை நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களை நான் என்னவென்று கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீ யாரோடு நேற்று மன வருத்தத்தில் இருந்தாயோ இன்று அவர்களோடு ஒன்றுமே நடக்காதது போல நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய். இன்று அவர்களோடு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களுமே உனக்கு நடக்காதது போன்ற ஒரு மனப்பம்பையோடு நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி பேசும்பொழுது தெய்வம் இதனை எப்படி புரிந்து கொள்ளும் என்று ஒரு முறை நீ யோசித்து பார்த்தாயா? தெய்வம் இதனை எப்படி உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் என்று நீ நினைத்து பார்த்தாயா? என்ன நடந்தது, ஏது நடந்தது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்பதனையெல்லாம் நாம் சரியாக யோசிக்கின்ற நேரம், எப்பொழுதும் ஒரு முறை அவமானத்தை ஒருவர் கொடுத்து விட்டார் என்றால் மீண்டும் அந்த அவமானத்தை நமக்கு தருவதற்கான நேரத்தை தான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்களே தவிர ஒருவரும் இவர்கள் உன் மீது இரக்கப்பட போவது கிடையாது. இரக்கம் என்ற ஒன்று இவர்களுக்குள் இருக்கும் என்றால் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த துணிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் எப்பொழுதும் உனக்கு வேதனைகளை கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள் என்றாலே அந்த நொடியை நீ உணர்ந்து விட வேண்டாமா? இவர்கள் மனதிற்குள் எப்பொழுதுமே நல்ல சிந்தனைகள் இல்லை என்பதனை, இனி இதை தாண்டி இவர்களோடு பேச வேண்டிய பழக்கம் உனக்கு தேவையில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இதை தாண்டி இவர்களோடு நீ எந்த வகையிலும் நட்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை தரக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டிய பல விஷயங்கள் உனக்கான உண்மைகளை உறுதியாக உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற நேரம். இனிமேல் நீ என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதற்கு ஏற்றது போல உனக்கான நன்மைகளை நீ தேடி பெற வேண்டுமே தவிர மீண்டும் இந்த மனிதர்களுடைய சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடக்கூடாது. பொதுவாகவே சூழ்ச்சி வலைகளை இவர்கள் அதிகமாகவே பின்ன நினைக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல இன்னல்களை உனக்கு வேண்டும் என்று இவர்கள் கொடுக்க நினைக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்த்துவிடக்கூடாது என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் யோசிக்கின்ற இவர்களுக்கு மத்தியிலா என் குழந்தை மீண்டும் நட்புணர்வை வளர்த்து கொள்ள நீ ஆசைப்பட்டாய்.
முதலில் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி முதலில் இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று யோசித்து அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள்ள எந்த காலகட்டமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்குமோ என்று கலங்கிவிடாமல் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். மனதால் நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது நமக்கு உறுதுணையாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, நமக்கு எதிராக நின்று இருக்கக்கூடாது. அப்படி உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்ற இவர்கள் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த இன்னல்கள் போதாதல்லவா? இன்னுமா இவ்விடத்திலிருந்து நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய்? முதலில் இந்த சிந்தனைகளை உனக்குள் இருந்து வேறறுத்து இந்த இன்னல்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க என் குழந்தை, நீ எப்பொழுதும் சரியான வழி, ஒரு வெற்றியை தேடி நீ பயணிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த சாயப்பாவிற்கு தெரியும் என் குழந்தையின் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் எப்பேற்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்கள் எப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டவர்கள் என்பதனை நான் நன்கு அறிவேன். அப்படி இருக்கும்போது இனி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி உனக்கான அத்தனை உண்மைகளையும் உனக்கு நடத்தி தரும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா சொல்லக்கூடிய இந்த மனிதர்களிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக தள்ளி வைக்க பழகு. இல்லை என்றாலும் மேலும் மேலும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. சரி, இப்படி பிரச்சனைகளை தேடி நாம் பெறுகிறோம் என்னும் பொழுது, இந்த கஷ்டங்களை எல்லாம் நாம் தேடி தேடி அலைகிறோம் என்னும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி ஒருபொழுதும் நாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் இவர்களால் மீண்டு பெற்றுவிடக்கூடாது என்பதில் நீ முழுமையான கவனத்தோடு சாயப்பா என்ன வேண்டுதலை தன்னிடத்தில் வைக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன் தெரியுமா? இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் என் குழந்தை, நீ இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை நினைத்தும் இவர்கள் செய்கின்ற வேலைகளை கண்டும் உன் வாழ்க்கையை நீயே முடித்து கொள்ள நினைக்கின்றாய். தெய்வத்திடம் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், என்னுடைய உயிர் எனக்கு வேண்டாம் என்று மட்டும் ஒருபொழுதும் நீ வேண்டுதல் வைக்கக்கூடாது. என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இது போன்ற ஒரு நிலை நமக்கு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் உனக்கு இந்த வாழ்க்கை இருக்கின்றது. ஏனென்றால் உன்னை விட அதிகமான கஷ்டத்தை தாங்கிக் கொள்கின்றவர்கள் இங்கு ஏராளம். உன்னை விட அதிகமான சோதனையில் இங்கு இருக்கின்ற மனிதர்கள் ஏராளம். அப்படி இருக்கும்போது உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? உனக்கு கிடைக்கின்ற இந்த நிலையை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் தெய்வம் நிச்சயமாக உன் மீது கோபம் கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக தெய்வம் உன்னை தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை மேலும் அதிகரித்து கொடுத்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. ஏன் தெரியுமா? நாம் இந்த நிலையிலாவது இவர்களின் வாழ்க்கையை காப்பாற்ற இருக்கின்றோம் என்று தெரியாமல் இவர்கள் நம்மிடமே வந்து எனக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் என்றால் அது தெய்வத்தை உச்ச நிலைக்கு கோபப்படுத்தும். அப்படியானால் இந்த வாழ்க்கையில் இதைவிட துன்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதனால் தெய்வம் இதைவிட அதிகப்படியான ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் இந்த சாயப்பா சொல்கின்றேன், எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்திடம் நின்று இப்படி ஒரு வேண்டுதலை நீ ஒருபொழுதும் வைத்து விடாதே என்று. தெய்வத்தின் முன்னால் நின்று ஒருபொழுதும் இது போன்ற விஷயங்களை மட்டும் நீ கேட்டு விடாதே. சரி, இதை தாண்டி நாம் என்ன கேட்கலாம்? இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையை நான் கடந்து வருவதற்கு என்ன எனக்கு மனதிற்குள் வலிமையை கொடு என்று நீ கேட்கலாம். தெய்வத்திடம் மன வலிமையை கேட்டு நீ பெற்றுக்கொண்டு அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ வழிநடத்தலாம். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களும் மறந்து உனக்கு வரக்கூடிய எல்லா இன்னல்களும் கடந்து இந்த வாழ்க்கையை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் நீ உறுதியாக கண்முன்னால் கண்டு கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்வது போல போராடுகின்ற குணம் கொண்ட குழந்தைகள் மட்டுமே இந்த சாயப்பாவின் குழந்தைகளாக இருக்க முடியும். எப்பொழுதும் எதிலிருந்தும் பின்வாங்கக்கூடிய எண்ணம் கொண்ட குழந்தைகள் இந்த சாயப்பாவின் குழந்தையாக ஒருபொழுதும் இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதை எதிர்கொண்டு, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் போராட வேண்டும். வாழ்க்கை நமக்கு ஒரு முறைதான், அதை நாம் சந்தோஷமாக அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகளை தெய்வங்களுக்கு பிடிக்கும். யார் ஒருவர் இந்த வாழ்க்கையில் தனக்கு இருக்கின்ற இந்த நிலையை கடந்து, தனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையை கடந்து இந்த நிலையிலிருந்து என்னை மீட்டெடுக்க எனக்கு மன வலிமையை கொடு என்று கேட்கின்றார்களோ அவர்களின் வேண்டுதலை மட்டுமே தெய்வம் என்னவென்று செவி கொடுத்து கேட்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மற்றபடி இந்த வாழ்க்கை நீ எந்த வேண்டுதலை தெய்வத்தின் முன்னால் எடுத்துச் சென்றாலும் அதில் உனக்கான நேர்மறையான விஷயங்கள் இருந்தால் மட்டுமே தெய்வம் அதை என்னவென்று கவனித்து கேட்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்று தெய்வம் கவனித்து அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும். காரணமில்லாமல் சிறு சிறு பிரச்சனைகளை
எதிர்கொள்ள முடியாமல் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்கின்ற குழந்தைகளை தெய்வம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த பிரச்சனைகளை என்னை காப்பாற்று என்று கேட்பதற்கும், இந்த பிரச்சனைகளை இல்லாமல் என்னை இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பிவிடு என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அதனால் எப்பொழுதும் இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை நடக்கும்பொழுது அதற்காக அதிலிருந்து நீ உன்னுடைய நம்பிக்கையை கொண்டு தெய்வத்தின் முன்னால் நீ வேண்டுதலை வைத்து விட்டால் போதும். நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கைக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.